வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தேடி வந்த அதிர்ஷ்டம். 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று NDA கூட்டணியில் இணைத்துக் கொள்வார். நிச்சயம் திமுகவை வீழ்த்துவதற்கு விஜய் அவர்கள் தமிழகத்தில் NDA கூட்டணியை தவிர வேறு எந்த ஒரு கூட்டணியிலும் இணைவது வாய்ப்பே கிடையாது. விஜய் அவர்கள் தற்பொழுது பேச்சுவார்த்தை, இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. காரணம், உளவுத்துறை சொன்ன அதிகாரப்பூர்வமான கருத்து கணிப்பு தான் தற்பொழுது விஜய் அவர்களுக்கு வந்துள்ளது. குடும்ப ரீதியான பிரச்சனை, சமுதாயத்தில் குறிப்பாக இளைஞர்களும் பெண்களும் தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்கள் மீது கோபத்தில் இருக்கிறார்கள். தற்பொழுது எடப்பாடிக்கு ஆதரவாக விஜய் அவர்கள் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் தற்பொழுது ஒட்டுமொத்த திமுகவையும் கூண்டோடு வீழ்த்த முடியும் என்று பாஜக மேலிடம் ரகசிய இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையும் நடத்தி வருகிறது. திமுகவிற்கு இதனால் மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தும். சுமார் 20 கட்சிகளுடன் மெகா கூட்டணியை திமுக வைத்தாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது. காரணம், மக்கள் கடந்த 5 ஆண்டுகளில் திமுக செய்த சாதனையாக திமுக கூறுகின்ற அந்த வாக்குறுதிகள் மக்களுக்கு சோதனையாகத்தான் மாறியுள்ளது. சுமார் 524 வாக்குறுதிகளில் 37 வாக்குறுதிகள் மட்டும்தான் மக்களுக்கு பயனுள்ளதாகவே அமைந்தது. மீதமுள்ள வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றவில்லை. மேலும் கிட்டத்தட்ட சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட அந்த பட்ஜெட் தாக்கலில் 30% கமிஷனாக ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரவையில் இருக்கக்கூடியவர்கள் பெறுவதாகவும் குற்றச்சாட்டை விஜய் அவர்கள் நேற்று தெரிவித்திருந்தார். அனைத்தையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நிச்சயம் இது ஸ்டாலின் அவர்களின் தோல்வியை வழிவகுக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வெற்றியடைவதற்கு புதிய அத்தியாயத்தை தமிழகத்தில் எடப்பாடி தொடங்குவார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மிகப்பெரிய அரசியல் மாற்றம் தமிழக அரசியலில் வரப்போகிறது. எடப்பாடிக்கு தேடி வந்த அதிர்ஷ்டமாக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்கள் எடப்பாடியுடன் கைகோர்த்தால் நிச்சயம் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்கும். எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்துவிட்டாலே போதும், அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூண்டோடு திமுகவின் அமைச்சர்களை தட்டி தெள்ளிக்கு தூக்கி செல்வார்கள். இதனால் அமைச்சரவைகளில் இருக்கக்கூடிய நபர்கள், குடும்பத்தில் உள்ள பினாமிகளது சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. தமிழக மக்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். விஜய் அவர்கள் எடப்பாடியுடன் கூட்டணி வைத்து திமுகவை வீழ்த்தலாமா அல்லது தனித்தை போட்டியிடலாமா என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.